சாப்பிட்றா. ஃபுல் மீல் சாப்பிடலன்னு சொல்லிட்டு 8 மீல்ஸ் சாப்பிட சொல்லலையே. என்ன செய்யறது பின்ன? மலையை முடியல கட்டி எழுத்தோம். முடிதான் நமக்கு மிச்சம். மலையை அவன் எடுத்துட்டு போயிட்டான். சரிடா, புலம்பாத, இன்னொரு பிளான் யோசிக்கலாம். பாதல், அங்க பாலு, அந்த வேஷத்துல நாம அவன் வீட்டுக்குள்ள புகுந்து இலும்பு பெட்டியே சொல்லாத. எனக்கு புரிஞ்சிருச்சு. புளிஞ்சிலிச்சா பாதல், உன் மூளையும் என் மூளையும் ஒண்ணுதான். போலாம் போலாம். இந்தியாவிலேண்டா குடுங்க குடுங்க. என்னடா கோவிந்தா, என்ன விஷயம்? நம்ம வக்கீல பிச்சு உதறிட்டு இருக்காரு. சீக்கிரம் நமக்கு சாதகமா தீர்ப்பு வாங்கிடுவேன்னு சொல்றாரு. அது சரி, பாட்டி என்ன சொல்றாங்க? நீ எப்ப வருவேன்னு கேக்குறாங்க. வந்துடுறேன். நான் உங்களை வேஷம் போட்டு ஏமாத்தி என்ன ஒரு கோடீஸ்வரன் நம்ப வச்சு 24ஆம் தேதி மேரேஜ் முகூர்த்தம் கூட வச்சிட்டேன். கோடீஸ்வரன் சொல்லி ஏமாத்திருக்கான். சரி சரி சரிடா, நம்ம திட்டப்படி ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சீக்கிரம் இந்தியாவுக்கு வரேன். அம்மா, இது உடனே கோடீஸ்வரன் அங்கிள் கிட்ட சொல்லிடணும். பா. என்ன இது பாதல், கிளுகிலேன்னு சுத்தி மறுபடியும் உள்ளே வந்துட்டோம். மறுபடியும் கிளுகிலேன்னு சுத்தி வெளியே போலாம். அந்த காக்கசம் வாய மூடுங்க. அபாண்டமா பழி சுமத்தி இந்த மேரேஜை நிறுத்திடலான்னு பாக்குறீங்க. ஒரு பெரிய பணக்காரன் எனக்கு மாப்பிள்ளை ஆகிறான்னு வயிற்றுச்சல் படுறீங்க. அது இல்ல பார்ட்னர். இங்க பாரு, அதிகமா பேசலாம் பார்ட்னர்ஷிப்பை கூட கட் பண்ணிடுவேன். கீப் குவைட். அங்கிள் நம்ப வைக்க என்ன செய்யலாம்? அங்கிளை நம்ப வைக்கணும்னா அவனை பத்தின விஷயங்களை கண்டுபிடிக்க உடனே மெட்ராஸுக்கு போ. ப்ரூஃபோட நீ வா. மேரேஜ் நடக்காம நான் பாத்துக்கிறேன். சொல்லிங்க. ராஜா இன்னும் வரலையே. எனிதிங் டேஞ்சரா? நோ 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 நோ. இப்பதான் போன் செஞ்சேன், கிளம்பிட்டு இருக்குது. ராஜா வந்துரும். போச்சு பாதல். இவன் கோடீஸ்வரன் இல்ல, ரயில்வே கூலி. இவன் பேலு லாஜா. வாயே மூடல. எங்கேயோ இந்தியாவுல இருக்கிற ரயில்வே கூலி இந்த சிங்கப்பூர்ல எப்படி இருப்பான்? இம்பாசிபிள். எஸ் எஸ், இம்பாசிபிள். என் பேச்சு நம்புங்க. லண்டனுக்கு அநியாயம் நடந்து போச்சு. மாப்பிள்ள பரத், உங்களை பத்தி சொல்லி இவன் வாயை கொஞ்சம் பொத்துங்க. ரயில்வே கூலி. இடியட், வேஷம் போட்டு எங்களை ஏமாத்திட்டியா? உன் பாஸ்போர்ட்டை சீஸ் பண்ண வைக்கிறேன். உன் மேல சீட்டிங் கேஸ் போட்டு உனக்கு நான் தண்டனை வாங்கி கொடுக்கிறேன். என் வில்லே கூட ஆட்ட முடியும். சிரிக்காதடா, கொஞ்சம் அழுகிற மாதிரி வச்சுக்க. ரஞ்சனி, நீ எதுக்காக அழுகுற? அவன் ஏமாத்தி உன் கழுத்துல கட்டின கயிறு தாலி இல்ல, இங்க நடந்தது மேரேஜ் இல்ல, அவன் புருஷன் இல்ல. என்னங்க சொல்றீங்க நீங்க? ஒரு தடவை 3 முடிச்சு விழுந்துட்டா பாரத பொண்ணுக்கு கல்யாணம் ஆன மாதிரி தான் கணக்கு. இவ இப்ப பாரத பொண்ணு இல்ல, சிங்கப்பூர் சீமாட்டி. அதோட இந்த மேரேஜும் நம்ம நாட்டுல நடக்கல. கோர்ட்ல பொய் சாட்சி செல்லாத மாதிரி வெளிநாட்டுல நடந்த இந்த பொய்யான மேரேஜ் கூட செல்லாது. ரஞ்சனி, அந்த தாலி அறுத்து தூக்கி எறி. அந்த சிவனாண்டியை விட நீதான் பவர்ஃபுல் கார்டுங்கிறத நிரூபிச்சிட்டமா. என் பொண்ணு ஆவேசத்துல தூக்கி எறிஞ்ச இந்த திருமாங்கல்யம் உன் கழுத்துல விழற மாதிரி செஞ்சுட்ட. மறுபடியும் இது அவ கழுத்துக்கு போற வரைக்கும் நீதான் ரெஸ்பான்சிபிள். ராஜா, கல்யாண தளத்து போட்டோலாம் வந்திருக்கு. வாங்கடா வாங்க.
பொண்ணுதாடா ரொம்ப ஜோரா இருக்கு. ராஜா தாண்டா அழகா இருக்கிறாரு. நல்லா பாருடா பொண்ணுதான். ராஜா தான் பெருசா அழகா இருக்கு. மகாராஜா மாதிரி இருக்கிற ஐயா. ராஜா, இனிமே இந்த போட்டோ வழி நீ விட்டுறியா? இன்னும் இந்த வேலை எதுக்கு? ராஜா இப்போ கோடீஸ்வரம் விட்டு மாப்பிள. அட ஐயா, அது சரி, அந்த பொண்ணை நம்ம வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்களா? பாட்டிமா, கதையே இதுக்கு அப்புறம் தான் இருக்கு. இப்பதானே இன்ஜின் ஸ்டார்ட் ஆயிருக்கு. கடைசி ஸ்டேஷன் வரணும்னா அம்மையாரோட திமிரு அடங்கணும். இந்த லாயர் பேசுறது பார்த்தா அந்த கூலிக்காரருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு டாடி. ஹோல்ட் யுவர் டங் மேடம். என் கிளைண்ட்ஸ் யாரா இருந்தாலும் சரி, நியாயம் வாங்கி தரதுதான் என் தர்மம். என்ன தர்மையா? ஆஃப்டர் ஆல் ஒரு மேரேஜை ரத்து செய்ய முடியாதுன்னு சொல்றேன். இது என்ன வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு 3 தடவை சொன்னா ரத்தாகி போயிடுற மேரேஜ் நினைச்சீங்களா? இந்து விவாக சட்டப்படி நடந்திருக்கிற மேரேஜ் இது. 2 பேரை புருஷன் முண்டாட்டிய சேர்த்து வைக்க 3 முடிச்சு போதும். ஆனா அந்த 2 பேரும் பிரிஞ்சு போகாம தடுக்கிறதுக்கு 3336 முடிச்சிருக்கு இந்த சட்டத்துல. ஐ எம் சாரி. நான் மட்டும் இல்ல, நோ லாயர் கேன் டு எனிதிங் இன் திஸ் கேஸ். Thank you. இந்த உலகத்துல பணத்தால எதையும் சாதிக்கலாம் சொல்வீங்களே டாடி. இந்த மேரேஜ் ரத்து செய்ய முடியாதா? உன் டாடி மனசு வச்சா போதும்மா. நடந்த மேரேஜ் ரத்து செஞ்சிருவாரு. உனக்கு மறுபடியும் ஒரு மேரேஜ் அவர் செஞ்சு வச்சிருவாரு. எஸ் பேபி. மோகன சுந்தரம் சொன்ன மாதிரி உன் மேரேஜை ரத்து பண்ண வைக்கிறேன். டோன்ட் வரி. பணமுள்ள மவராசனுங்க தாலி கயிறு அறுத்து போட்டுட்டு மாங்கல்ய பந்தத்தையே அழிச்சிடலான்னு பாக்குறாங்களா? தாலியோட மதிப்பு தெரிஞ்சவங்கிறதுனாலதான் உங்களை தேடிக்கிட்டு வந்தேன். பிடிக்கலன்னு என் மக தூக்கி வீசி எறிஞ்ச இந்த தாலி பராசக்தியோட கழுத்துல விழுந்துச்சு. சிங்கப்பூர்ல திருமதியா மாறின என் பொண்ண இந்தியாவுல மறுபடியும் குமாரியா மாத்தலான்னு பாக்குறாரு என் புருஷன். தன் தகப்பனோட துணையால என் பொண்ணு மோசமான வழியில போயிட்டு இருக்கா. நீங்களும் உங்க பேரனும் என்ன செய்வீங்களோ தெரியாது. கர்வத்தோட என் பொண்ணு தூக்கி எறிஞ்ச இந்த திருமாங்கல்யம் திரும்ப கௌரவமா என் பொண்ணு தானே தன் கழுத்துல போட்டுக்கிற மாதிரி செய்யணும். இந்த ரிசப்ஷன் கார்டை ராஜா உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. சரி போ. பாத்தீங்களா, சிங்கப்பூர்ல நடந்த மேரேஜ் இந்தியால இந்த கூலி போய் லீகலைஸ் செய்ய பாக்குறான். பப்ளிக் ரிசப்ஷன் ஏற்பாடு செஞ்சிருக்கான். அதோட நம்ம எல்லாருக்கும் கொடுக்க சொல்லி கார்ட்ஸ் கூட கொடுத்திருக்கான். தேனில் விழுந்து திருவள்ளுவர் ராஜா, ரயில்வே லைசன்ஸ் ஸ்கூல் யூனியன் தலைவன், செல்வி சௌபாக்கியவதி ரஞ்சனி, பிரபல தொழில் அதிபர் ஊட்டீஸ்வரன் சீமந்த புத்லி. இப்படிக்கு ரயில்வே லைசன்ஸ் ஸ்கூல் யூனியன் மெட்ராஸ். அவனுக்கு ஒரு புண்ணாக்கு யூனியன், அதோட தேநீர் விருந்து. போலீஸ் புல்லட்கள் எள்ளுக்குள்ள பட மாட்டாது. அந்த கூலி பைய முகரையை பார்த்து லாரியில கொண்டாந்து தருவாங்க பரிசு பொருட்கள். இந்த ரிசப்ஷன் நடந்த சிட்டில எல்லாருக்கும் தெரிஞ்சு போய்டும். என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு முன்னால நான் தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. இந்த ரிசப்ஷன் நடந்தா தானமா நீ தலை குனிற நிலைமை வரும். மோகன சுந்தரம் என்னோட வா. அங்கிள், சிட்டில உள்ள பிச்சை எடுக்கல சங்க எல்லாத்தையும் டின்னலுக்கு கூட்டலுக்கம் போல இருக்கு. அம்மா தாயே பிச்சைங்களை மோதலி ஒவ்வொருத்தம் வாயும் நம்ம கதையை விழா வழியா பேசும். அந்த ரிசப்ஷன் நடந்தா தானே ஓ நேரா எம்எல்ஏ ரங்கசாமி. பேமானி என்னையா நீ சொல்ற? இந்த எம்எல்ஏ ரங்கசாமிய பார்ட்டியில சஸ்பெண்ட் செய்ய சொல்லி கண்ட கபோதி பசங்க உண்ணாவிரதம் இருக்கானுங்களா? கலையா அவனுங்கள அங்கங்க இல்ல அசம்பிளில வச்சு கீசிடுறேன். இப்பவே அவனுக்கு டபரா கைட்டிடுறானா? என்னடா சாவுட்டுக்கு வந்த மாதிரி உன் மூஞ்சிய உம்முன்னு வச்சிருக்க? எடுங்கடா கத்திய. 10 நிமிஷத்துல அவ இருக்கிற டென்ட்டோட டாப் எகிரணும். மர்டன் இருந்தாலும் பரவாயில்ல, விட்டாட்டு வாங்கடா. வணக்கம் வணக்கம் லங்கசாமி சார். மாஷ் என்ன லங்கசாமி நான் சொல்றேன். கோவப்படாதீங்க, நம்ம பையனுக்கு ரா வராது, அதனாலதான் லங்கசாமி. அட்டனா என்ன சொல்லாலு? லங்கசாமினா இதுன்னு அர்த்தம். ஓ இதா சாலி சாலி. இங்க சாலி நான் சொல்றேன். சாரி சாரின்னு சொல்றான் சார். சமீப காலத்துல சிட்டியில மத கலவரங்கள் நடக்கிறதுக்கும் பொருள் சேதம் உயிர் சேதம் ஏற்படுறதுக்கும் கவர்மெண்ட் மாறுறதுக்கு கூட காரணம் நீங்க தானே தெரிஞ்சதால உங்ககிட்ட வந்தோம். இப்ப உனக்கு என்ன வேணும்? மர்டரா, மானபங்கமா, மறியலா, மத கலவரமா? சீக்கிரம் கபால்னு சொல்லி எனக்கு இன்னொரு பாட்டி சைடுல வெயிட்டிங்க.
ஆஹா, அந்த மாதிரி விஷயத்துக்காக நாங்க ஒண்ணும் வரல. ஒரு குடும்பத்தை பிரிக்கணும்னு கேட்க வந்திருக்கோம். யார் குடும்பத்தை? ஏன் பொண்ணு குடும்பம். பெத்த பொண்ணோட குடும்பத்தை பிரிக்கணும்னு சொல்றிய, நீ எல்லாம் ஒரு அப்பனா? You see, என் அங்கிள் தன் டாட்டர்ல எனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கலாம் நினைச்சப்போ ஒரு ரயில்வே கூலி ஏமாத்தி அவளை மேரேஜ் பண்ணிக்கிட்டான். அதானா? நீங்க இப்ப எதுக்கும் கவலைப்படாதீங்க, அவனை நான் இமிடியேட்டா தீத்துறேன். ஐயோ அப்படி செய்யாதீங்க. தான் உயிருக்கு ஆபத்துனா காரணம் கோடீஸ்வரன் தான் லெட்டர் எழுதி அவன் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துருக்கானா. இன்னைக்கு சாயங்காலம் ரயில்பேட்டையில வெட்டிங் ரிசப்ஷன் கூட ஏற்பாடு செஞ்சிருக்கோம். அந்த ரிசப்ஷன் நடக்காம தடுத்து நிறுத்துங்க, உங்களுக்கு வேணுங்கிற பணம் தரோம். நமக்கு பைசா வேணானேனா, பிளாட்டாவது வேணும். அப்போ நாங்க புதுசா கட்ட போற பில்டிங்ல ஒரு ஃபுல் ஃப்ளோர் எழுதி தருவியா? ஃபுல் ஃப்ளோரா? ஆல் ரைட். இது என் பொண்ணோட வாழ்க்கைக்கு என் மானத்துக்கும் சம்பந்தப்பட்ட விஷயம். எழுதி தரேன். சரி, நீங்க போங்க, உங்க மேட்டர் நான் சக்குன்னு முடிச்சிடுறேன். போயிட்டு வரேன். தேங்க்யூ. யோ கோட்டே, அப்பால வரப்போ அந்த லங்கா பாயில மட்டும் அழிச்சுன்னு வராதே. என்ன லங்கசாமி ராவணகிட்டே அனுப்பிச்சிருவான். தூ. மெதுவா செஞ்சா ஏற்பாடெல்லாம் எப்ப முடியும்? அவங்க ஆளுங்க கொண்டு இருப்பாங்கடா. வாங்க. இந்த ஏரியாவில் ஊரடங்கு சட்டம் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் உள்ள மக்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது என்று எச்சரிக்கின்றோம். இந்த ஏரியாவில் ஊரடங்கு சட்டம் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் உள்ள மக்கள் வீட்டை விட்டு இந்த பகுதியில் உள்ள மக்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது என்று எச்சரிக்கின்றோம். ஒரு ஏழை ஒரு பணக்கார விட்டு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டா ரத்த வெள்ளம் தான் அதோட முடிவா? நீயே இப்படி மனசு தளர விட்டுட்டா நடந்தது பொம்மை கல்யாணம் ஆயிடும்டா. நடந்தது உண்மையான கல்யாணம் நிரூபிக்கிறேன் பாட்டிமா. ஆமாப்பா, நிரூபிக்கணும். வா என்னோட. ஆலயத்தை மூடிடுவாங்கன்னும் இது ஆண்டவனுக்கு பூஜை பண்ற சமயம் இல்லைன்னு தெரிஞ்சும் கூட உன்னை ஏன் கூப்பிட்டுட்டு வந்தேன் தெரியுமா? என் புருஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிற அநியாயத்துக்கு முடிவை ஏற்படுத்தி என் பொண்ணுக்கும் உனக்கும் நடந்த நல்ல காரியத்துக்கு பிள்ளையார் சுழி போடத்தான். இப்ப நான் செய்ய போறத எந்த தாயும் எந்த ஜென்மத்திலையும் செஞ்சிருக்க மாட்டா. இந்தா, இது ரஞ்சனியோட பெட்ரூம் சாவிப்பா. பெட்ரூம் சாவியா? திருமண பந்தத்துக்கு மதிப்பு தராத ரஞ்சனி தாயானா புருஷன் பொண்டாட்டிங்கிற சொந்தத்தை புரிஞ்சுக்குவான்னு நான் நினைக்கிறேன். நீங்க இப்ப என்ன சொல்றீங்க? ஆமாப்பா, தாய்ப்பால் ஊட்டின காலத்துல நான் செஞ்ச தப்ப திருத்திக்கிறதுக்காக என் மகளுக்கு மயக்க மருந்து கலந்த பாலை கொடுத்திருக்கேன். அத்தையா இருந்து ஆசீர்வதிச்சு உங்க முதலிரவுக்கு உன்னை வழி அனுப்பி வைக்கிறேன்.
உன் புருஷன் புருஷனா? ஞாபகம் இல்லையா? அங்க பாரு, நம்ம கல்யாண காட்சி. ஏய், நம்ம 2 பேரும் புருஷ பொண்டாட்டி ஆயிட்டோம்ல. மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் புருஷனும் பொண்டாட்டி என்ன செய்வாங்க? என்ன செய்வாங்க சொல்லு? ஒரு தடவை நீ என்னை இறுக்கி அணைச்சுக்க. எப்படி இருக்க? நல்ல சுகமா இருக்கு. இதுக்கப்புறம் நடக்கிற நிகழ்ச்சி இன்னும் சுகமா இருக்கும். என்னது? நம்ம முதல் இரவு. அப்படின்னா அது சொல்லி தெரியாது.